ஏமாற்றம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு திருப்பம். நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மை பலமானவர்களாக மாற்றி விடுகிறார்கள். நம்பிக்கை என்பது உடைந்தால் மனம் வலிக்கும், ஆனால் அனுபவம் உருவாகும். உண்மையை மறைத்தவர் தற்காலிகமாக வெல்வார், ஆனால் உண்மையோ நிரந்தரமாக நிலைக்கும். இன்று உன்னை ஏமாற்றியவர் நாளை உனது வெற்றிக்கு காரணமாவார். ஏமாற்றம் என்பது ஒரு பாடம். அதை நமது வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் சேர்த்து வையுங்கள். யாரை நம்பினாய் என்பதல்ல முக்கியம், ஏமாற்றத்திற்கு பிறகு எப்படி நீ நம்பிக்கை வைத்தாய் என்பதே முக்கியம். மனம் உடையும் போதுதான் நமது ஆற்றல் என்னவென்று வெளிப்படுகிறது. ஏமாற்றம் உன் உள்ளத்தை உடைக்கட்டும், ஆனால் உன் மனப்பாங்கை அல்ல. உன் அமைதியான வெற்றி உன்னை ஏமாற்றியவருக்கு கடுமையான பதிலடி. நம்பிக்கை உடைந்ததா, அதை மீண்டும் கட்டி எழுப்பு, ஆனால் வேறு கைகளால் அல்ல, உனது கைகளால். ஏமாற்றம் ஒரு கண்ணாடி போன்றது, யார் உண்மையானவர் என்பதை காட்டிக் கொடுத்துவிடும். யாரோ உன்னை இழந்திருக்கலாம், ஆனால் நீ உன்னை இழந்து விடாதே. ஏமாற்றம் என்பது உன் வாழ்வை சீர்குலைக்காது, உன் சிந்தனையை சரியாக சீரமைக்கும். நீ துன்பப்பட்ட இடம்தான் உன் வளர்ச்சிக்கான தொடக்கமாக இருக்கும். ஒரு ஏமாற்றம் உன்னை குலைக்காமல் இருந்தால் நீ எப்போதும் வலிமையானவர். ஏமாற்றம் என்பது வாழ்க்கையின் சோதனை, அதை கடக்கின்றவன்தான் உண்மையான வெற்றியாளன். நம்மை ஏமாற்றியவர்கள்தான் நம்மை எச்சரிக்கையாக இருக்க கற்றுக் கொடுத்தவர்கள். உன்னை யாரோ ஏமாற்றினார்களா? கவலைப்படாதே, பிரபஞ்சம் உன் பக்கம்தான் இருக்கிறது. வலி தற்காலிகமானது, ஆனால் அதிலிருந்து பிறக்கும் வலிமை நிரந்தரமானது. ஏமாற்றம் என்பது கசப்பாக இருக்கும், ஆனால் அது நம்மை விழித்துக் கொள்ள வைக்கும். நீ கீழே விழுந்தாலும் மீண்டு எழுவதுதான் நிஜமான வெற்றி. ஏமாற்றம் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை மாற்ற வந்தது. யாரோ உன்னை ஏமாற்றினார்கள் என்பது சரி, ஆனால் உன் கனவுகளை நீ ஏமாற்றாதே. கடைசியான ஏமாற்றம் முடிவு அல்ல, அது உன் வெற்றியின் தொடக்கம். ஒருவன் உன்னை ஏமாற்றினால் அது அவன் குணம், ஆனால் நீ மனம் உடைந்தால் அது உன் இழப்பு. வலிதாங்க முடியாதது அல்ல, அது உன்னை மாற்ற வேண்டிய நேரத்தை நினைவூட்டும் சைகை. ஏமாற்றம் வந்தால் மனதை நிறுத்தாதே, நீ முன்னேறு, அது ஒரு பரீட்சை மட்டுமே. உன் அமைதியான பயணம்தான் உன் ஏமாற்றத்திற்கு சிறந்த பதில். ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு புதிய அறிவை தருகிறது, அதை அருமையாக பயன்படுத்திக் கொள். நீ தவறாக நம்பியவரை மறந்துவிடு, ஆனால் அந்த அனுபவத்தை ஒருபோதும் மறந்து விடாதே. ஏமாற்றம் வந்ததா? புன்னகையுடன் ஏற்றுக்கொள், நீ இன்னும் வலிமையானவனாகிவிட்டாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ உன்னை புரிந்து கொள்ளத் தொடங்கு. உன்னை உடைத்தவர்களை உன்னால் கட்டி எழுப்பப்பட முடியாது. ஒரு நாள் உன்னை ஏமாற்றியவர்கள்தான் உன் உயரத்தை பார்த்து மௌனமாயிருப்பார்கள்.